பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல அந்த காய்கறி எடுத்துட்டு வரவங்க மறுபடியும் பாண்டியனோட கடைக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறமா, "சார் நேத்து நான் வரும்போது நீங்க ரொம்ப கோவமா இருந்தீங்க. ஆனா இப்ப வந்திருக்கேன் சார். தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணி குடுங்க சார். நான் தனியா வித்தா யாரும் வாங்க மாட்டாங்க. இதே இந்த மாரி மளிகை கடைக்கு கொண்டு வந்து குடுத்தா, கண்டிப்பா எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த ஏரியாவுல யாருன்னா பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்க, வயசானவங்க இந்த மாரி யாராவது சாப்பிட்டா, அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க." அப்படின்ற மாரி சொல்லி குடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததா அவருக்கு மயிலோட ஞாபகம் வருது. மயில் இப்பல்லாம் சத்தான காய்கறிகள், பழங்கள், அதுக்கு அடுத்ததா கீரை வகைகள் தானே அதிகமா சாப்பிடணும். பேசாம இத வாங்கிட்டு மயிலுக்கு குடுத்தா என்ன? அப்படின்ற மாரி பாண்டியன் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கடைக்கு வியாபாரத்துக்காக வரவங்க, "என்ன பாண்டியன் அண்ணே, எப்பருந்து இந்த காய்கறி, கீரை வகைகள்லாம் விக்க ஆரம்பிச்சீங்க? இது இத்தன நாள் இதெல்லாம் ஏன போடாம இருந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வரவங்கலாம் கேட்டுட்டு ஆளுக்கு கொஞ்சமா வாங்கிட்டு போறாங்க. அது சட்டுன்னு காலியும் ஆயிடுது. பாண்டியனுக்கு கொஞ்சம் லாபத்தையும், அதே மாதிரி அந்த தம்பிய கூப்பிட்டு மிச்ச பணத்தையும் குடுத்து அனுப்புறாங்க. அவர் இருந்துட்டு, "இன்னும் கொஞ்சம் அதிகமாவே நாளைக்கு எடுத்துட்டு வாங்க தம்பி" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா, "எனக்கு தெரியும் சார், நீங்க மறுபடியும் என்ன கூப்பிடுவீங்கன்னு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருக்கிற குமர்வேல் இருந்துட்டு அரசிக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இத அவரு பார்த்த உடனே, பொண்ணுக்கு பிரச்சனைன உடனே முன்னாடி போயிட்டு சட்டைய புடிச்சு கேள்வி கேட்குறாரு. தனியா ஒரு பொண்ணு வந்துட்டு இருந்தா, இப்படி வழிமறிச்சு பிரச்சனை பண்ணுவியான்னு சொல்லிட்டு ஓங்கி கன்னத்திலே பலார்ன்னு ஒண்ணு விடுறாங்க. அதோட பிரம்பு முடிச்சிருக்காங்க.